Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு வீடியோல நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நீங்க புலாவ் கூட கீ ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றதுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிடுற டேஸ்ட்டுக்கு ருசியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன க்யூபாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பன்னீர் வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் உடஞ்சிடாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வீட்டில் அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரோட எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை உள்ளே சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் வெங்காயத்தை இது போல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் போல் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லேசாக திக்கான உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் இல்லைனா மஷ்ரூம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் சொல்லியிருக்கப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.